Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics லெசன்லேருந்து எக்ஸாம்பிள் 6.10வும் அண்ட் தென் எண்டோஸ்கோப்பினா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.10 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரோட கோர் மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ N1 கொடுத்துருக்காங்க, கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் த பர்டிகுலர் ஃபைபர், இந்த கோர் கிளாடிங் ஆப்டிக்கல் ஃபைபருக்கு வாட் இஸ் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது வாட் வில் பி த ஆன்சர். இப்போது இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் இந்த கிளாடிங் அப்படிங்கிற மெட்டீரியல் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும். ஸோ 2 questions கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள் கூடிய ஃபார்முலா அதை எழுதிக்கலாம். ஸோ அக்செப்டன்ஸ் angle IA. okay, IA யோட ஃபார்முலா என்ன? sin inverse of square root of n1 square minus n2 square, okay, divided by square root, n3 square root. கரெக்டா? ஸோ நம்ம வித்தின் த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம n3 ஸ்கொயரை காமனாகவும் எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த இடத்துல வந்து this optical fiber வந்து it is kept in the air medium. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏர் மீடியத்தில் கொடுத்துருக்கிறதுனால n3 is equal to 1 in this case. அப்போ ஐஏங்கிறது என்னவாயிடும்? it becomes sin inverse of square root of n1 square minus n2 square. okay, so what is n1 and n2? n1 is 1.68, n2 is 1.44. அதில் substitute பண்ணலாம். So we get sin inverse of square root of 1.68 the whole square n1 minus n2 வந்து 1.44 the whole square. okay, so sin inverse கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். okay, square root of 1.68 the whole square வந்து you get 2.8224 வரும். ஓகே, மைனஸ் 1.44 ஸ்கொயர் வந்து இட் இஸ் 2.0736. ஓகே, ஸோ இந்த 2.8224ஐயும் 2.0736ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா யூ கெட் அரவுண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.7488 வருது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7488 பண்ணும் பொழுது we get sin inverse of, ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு பண்ணும் பொழுது you get 0.865. ஸோ உங்கள் புக் பேக்கில் உங்களுக்கு நேச்சுரல் சயின்ஸ் இருக்கும், அதில் வந்து 0.865 பார்க்கும்போது we get roughly around 59 degree 9 minutes அந்த மாதிரி வருது. ஸோ we are approximately taking the value as acceptance angle IA is equal to 60 degree அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் கேஸ் வந்து if there is no cladding. ஸோ இந்த செகண்ட் மீடியம் இல்லாமல் இருந்தால் what will be the value. ஓகே, ஸோ if there is no cladding, அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கிளாடிங் என்ன இருக்கும்? ஏர் மீடியம் இருக்கும். அப்போ n2 வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டாக? ஏன்னா n1ங்கிறது கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1.68. இப்போ கிளாடிங் இல்லைன்னா அப்போ வந்து இந்த கோர் மீடியம் வந்து இந்த லைட் வந்து செகண்ட் மீடியத்துக்கு என்கவுண்டர் பண்ணோன்னா இட் வில் பி ஏர் மீடியம். அப்போ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அப்போ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? IA is equal to sin inverse of square root of n1 square என்னது 1.68 the whole square minus n2 square வந்து it becomes 1 or 1 square. ஓகேவா? ஸோ 1.68 என்ன வருது உங்களுக்கு? 2.8224 வருது. ஸோ sin inverse of 1.68 the whole square வந்து you get 2.8224 minus 1 வருது, 224. ஓகே, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூ கெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2.8224 minus 1 என்ன வரும்?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.8224 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.8224 நம்ம சால்வ் பண்ணோன்னா யூ கெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் the value of square root of 1.8224 வந்து it comes around 1.35. இப்போது நீங்கள் நேச்சுரல் சயின்ஸில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிறதுல உங்களுக்கு greater than 1 வேல்யூங்கிறது which is not possible, okay, for even for cosines also. So the value வந்து if it is greater than 1 இருந்தால் the sin inverse of this particular value கண்டுபிடிக்கிறது which is not possible. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நாட் பாசிபிள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கோரில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபஸில் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் ரீஜனில் விடக்கூடிய எல்லா ரேஸுமே வந்து உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை அண்டர்கோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னால் என்ன முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், அதை பேஸ் பண்ண வீடியோ. அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரோட பவுண்ட்ரியில் இன்சிடென்ட் ஆகிற லைட் வித்தின் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இருந்தால் தான் கோருக்கு இன்சைடாக அந்த கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸில் லைட் வந்து த்ரூ அவுட் த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ட்ராவல் ஆகி போகணும். தட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஆகாமல் லாஸஸ் சஃபர் பண்ணாமல் த்ரூ அவுட் த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து அதை ட்ராவல் பண்ணோன்னா இட் ஹேஸ் டு அண்டர்கோ ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கரெக்டாக? அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து அட்லீஸ்ட் இட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆர் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்படின்னா தான் ரேஸ் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1.35 வந்து கண்டுபிடிக்கிறது விச் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறதுனால இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் வந்து 0 to 90 டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தவிரமும் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ கிளாடிங், if there is no cladding, what should be the value of n1? Okay, what should be the value of n1? அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது கிளாடிங் கிடையாது. அப்போ n2 என்னது? n2 is equal to 1 in this case. அப்போ n1 என்ன? அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள்? without substituting any values, IA is equal to sin inverse of ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த வேல்யூ அதாவது n1 ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த n1 ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ ஒன்றும் ஈக்குவல் டு 1 இருக்கணும் அல்லது லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போது இந்த வேல்யூ 1 இருந்தால் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கும்போது இட் வில் பி ஆல்சோ வித்தின் லெஸ் தென் 1 இருக்கும். அப்போது n1 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து ஒன்று ஈக்குவல் டு 1 இருக்கணும் ஆர் லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போது வாட் இஸ் n1 ஸ்கொயர் ஹியர்? n1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 வந்து மைனஸ் 1 வந்து அதர் சைட் போகும்போது இட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆகிடும். ஏன்னா this is 1 plus 1 is equal to 2. அப்போ what is n1? n1 is equal to or it is less than or equal to square root of 2. அப்போ square root of 2 ஓட வேல்யூ என்ன? n1 is less than or equal to 1.414. அப்போது if there is no cladding, what should be the value of n1? that is core ஓட refractive index என்னன்னா it should be equal to 1.414 அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த வேல்யூக்குள்ளே கோரோட உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தால் மட்டுமே we can find the acceptance angle. இல்லைன்னா முன்னாடி உள்ள கேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கிரேட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் கிரேட்டர் than 1ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ we cannot find the sin inverse. So if there is no cladding, condition for the total internal reflection to be taking place now, the refractive index of the core should be equal to 1.414 அப்படிங்கிறாங்க. or it should be less than இருக்கலாம். so less than or equal to, so n1 is less than or equal to 1.414. okay, இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்டோஸ்கோப்னா என்ன. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எண்டோஸ்கோப்புங்கிறது ஒரு பண்டில் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இப்போ இதை வந்து நோஸ் வழியாவோ மவுத் வழியாவோ ஆர் பாடியில் ஏதாவது இப்போ எஸ்பெஷலி நம்ம அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதாவது உணவு குழாய் சம்மந்தப்பட்ட அந்த நமக்கு வயிறு அந்த பகுதி அப்புறம் உணவு குழாய் பகுதி இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காகவும் ஆர் ஒரு சில மைனர் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி
எண்டோஸ்கோப் கேபிள்ஸை த்ரூ எனி ஹோல்ஸ் வந்து விடுவாங்க. ஒன்று நோஸ் ஆர் மவுத் ஆர் எனி ஸ்பெஷல் ஹோல். ஸோ இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மட்டுமே அண்டர்கோ பண்ணும். ஸோ இந்த லைட் பல்சஸை இது வழியாக உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்டர்கோ பண்ணி தி அதர் எண்டு லைட்டை வந்து ரீச் பண்ணுது. ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த எண்டோஸ்கோப்போட அதர் எண்டில் நம்ம எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ஆர் எனி கேமராஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியும் ஆர் சில மைனர் சர்ஜரிஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.